பாண்டிச்சேரி வந்தாச்சு. ஆஃப்டர் லாங் ட்ராவல். எல்லாம் தூங்கிட்டாங்க, நம்ம கூட இருந்தவங்க எல்லாருமே. இப்போ எந்திக்கிறாங்க எல்லாருமே. நல்லா இருந்துச்சு இந்த ட்ராவல். சரி, உள்ளே போகலாம். பாண்டிச்சேரியில் அந்த பீச்சுக்கு போகலாம். பீச்சுக்கு போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே போகலாம். நம்ம கடைசியாக வந்து ஈசிஆர் டிரைவ் போய் பாண்டிச்சேரி வந்தாச்சு. பாண்டிச்சேரி தாண்டி பொம்மையார் பாளையம் சொல்லிட்டு ஒரு இடத்துல தான் வந்து நிற்கிறோம். இந்த பீச் பார்த்தீங்கன்னா 2 கலரில் இருக்குது. 2 கலரில் வந்து ஏன் இருக்குன்னா, ஒன்று வந்து செம்மண், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம ஸ்கையை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் வந்து இருக்குது. ஸோ இந்த பீச் வந்து செமையாக இருக்குது. கொஞ்சம் எங்கள் கார் வந்து இங்கே தான் நிற்குது. அங்கே காட்டுறோம். எங்கள் எக்ஸ்ட்ரா கார் வந்து அங்கே தான் நிற்குது. திருப்பிடு தெரில நினைக்கிறவங்க யாருக்குமே. அப்போ கிட்ட போய் காட்டுறேன் நான். எக்ஸ்ட்ரா கார் இங்கே தான் நிற்குது. ஸோ ரோட்லேருந்து கிட்டத்தட்ட கம்மியான டிஸ்டன்ஸில் தான் இந்த பீச் இருக்குது. ஸோ நீங்களாம் ஈஸியாருக்கு வந்தீங்க, இல்லைனா பாண்டிச்சேரிக்கு வந்தீங்க அப்படின்னா ஜாலியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொம்மையார் பாலம் பீச்லேருந்து கிளம்பலாம். நெக்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரி பீச்சுக்கு போகலாம். அங்கே வந்து நிறைய கடைகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் பிளாஸெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே போயிட்டு அதையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஃபேமிலியாக போகிறோம், கொண்டாடுறோம். ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்கே இருக்க ஒரு டீ ஷாப்பில் வந்து நம்ம டீ குடிக்கலாம் தான். டீ கஃபே, சாரி ஷாப் சொல்லிட்டேன். டீ இங்கே பாருங்கள், இந்த கடை பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஃபே பொடுக்கா. கரெக்டா? கேஃபே பொடுக்கா. புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கரெக்டாக நம்ம எங்கே டீ கிடைக்குதோ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே டீ டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே சாக்லேட் மில்க் ஷேக், அப்புறம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வேறு ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாமல். ஸோ அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாமா? என்ன ரிவ்யூ போறீங்க? டேஸ்ட் சொல்கிறீங்களா? அங்கே எடு. ஸ்ட்ராபெரி குடுடா டார்லிங். வாய் வச்சத எடுக்க வைக்கல. நல்லா இருக்கு. சாக்லேட் சூப்பரா இருக்கு. சாக்லேட் மில்க் ஷேக் மாதிரி செம டேஸ்ட். ஐயோ, ஃப்ரிட்ஜில் வேற இருக்குப்பா ஒரு மில்க் ஷேக். கண்டினியூஸ் சாக்லேட் அங்கங்க இருக்கு. பொடுக்கானா என்னன்னு சொல்லுங்க. முன்னாடி சொன்னது அப்படியே நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். ரோமன் லிட்ரேச்சரில் முதல் வந்து பாண்டிச்சேரியை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிற லிட்ரேச்சரில் வந்து பொடுக்கே அப்படின்ற ஒரு சைன். அது வந்து 4வது டைமில் வந்து அந்த வேர்டு மாறிடுச்சு. அப்படி பொடுக்கே அப்படியே கொஞ்சமாக போய் அப்புறம் பாண்டிச்சேரி புதுச்சேரி இதே மாதிரி போயிடுச்சு. ஆனால் ஒரிஜினல் நேம் பாண்டிச்சேரிக்கு வந்து ரோமன் ஸ்பெஷல் வந்து போர்ட் ஆஃப் பொடுக்கே, போர்ட் ஆஃப் பொடுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கைஸ், சார் சொன்னது கேட்டோம். நம்ம ரோமன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கே வரும்போது பாண்டிச்சேரிக்கு வந்து பொடுக்கேன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க பேர். அதுக்கு அப்படியே வந்து மாறி அதுக்கப்புறம் தான் வந்து பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து இடத்துக்கு போகும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு தெரியுது. எல்லாரும் பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பா இது கிடைக்கும். பாண்டிச்சேரி வந்தால் பொடுக்கா காஃபி பொடுக்கா போதுமா? தமிழ் சொல்லுங்க. அக்கா ஒரு காஃபி போடு. அதுக்கு இப்போதான் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இல்ல சும்மா விளையாட்டு. எப்படி இது சீரியஸாக வேற லெவலில் போகுது. நோ ஜஸ்ட் ஜோக். நீங்களே ஒரு சைக்கிள்ல போட்டு 1000 2000 1 மில்லியன்
அவரே அந்த சீரியஸ் காமெடியா இருந்துச்சு. நீங்க இந்த சீரியஸ் அக்காங்க உட்கார வச்சு மட்டும் இல்ல டெய்லி உட்கார வச்சிருவாங்க. தமிழ்நாட்டுல பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரி பேரியா தமிழ்நாடு இல்லம்மா சென்னையில தமிழ்நாடு அவங்க மட்டும் தான் போட்டுட்டு இல்லையோ. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க பாண்டிச்சேரியில் எல்லாம் வந்து போய் நிற்கிறாங்க. ஹாய் சொல்லு. டயர்ட் ஆயிட்டா தானே? நம்ம ஒரு செல்ஃபி எடுப்போம். ஹாய் இல்லை. ஹாய் கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து promonade. ஓகே நம்ம தங்கச்சி சொல்கிற மாதிரி promonade பீச்சுக்கு வந்திருக்கோம் பாண்டிச்சேரியில். ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பீச். முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து செக்ரட்டேரியட் இருக்குது, பக்கத்துலேயே செக்ரட்டேரியட் இருக்குது. எங்கள் பசங்க செம்மையாக விளையாடுறாங்க. இங்கே இவன் ஃபோன் பண்ணுறான், இவன் வந்து என் சின்ன பையனை பார்த்துக்கிறா. எங்கள் அப்பா வந்து எங்கேயோ போயிட்டாங்க. இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு புது லைட் ஒன்று வாங்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிதா? லைட் எப்படி இருக்குது? செம்மையாக இருக்குல்ல, கலர்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் அப்பா வந்துட்டாங்க. அப்படியே ஃபோக்கஸ் வாங்கினது ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பியாச்சு. இதான் வந்து செக்ரட்டேரியட். செக்ரட்டேரியட் பில்டிங் பார்த்தீங்களா எவ்வளோ ஓப்பனில் இருக்கு. பாண்டிச்சேரி ரோட். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 to மார்னிங் 8 அது வரைக்கும் பீப்புள் யூஸ் பண்ணிக்கலாம். வெஹிக்கிள்ஸ்லாம் எதுவுமே வராது, எந்த விதமான வெஹிக்கிள் மூவ்மெண்ட்ஸும் இருக்காது இந்த இடத்துல. என் பையன் பண்ணுற சேட்டை என்ன டிஸ்கோ டான்ஸ் ஆடு, அது பேக்லாம் மாட்டி நான் என்ன பண்றமா? கை ரொம்ப டிஸ்டன்ஸா அலை சுத்துது. கைஸ் பாண்டிச்சேரி சுற்றி பார்த்தாச்சு. ஒரு சின்ன டிரைவ் போகலான்னு வந்துட்டு லாங் டிரைவாக வந்து மகாபலிபுரம் பிளான் பண்ணி அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியே வந்தாச்சு. பாண்டிச்சேரியிலேருந்து இப்போ நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம். ஸோ எப்படி இருந்துச்சு பாண்டிச்சேரியோட எக்ஸ்பீரியன்ஸு? ஆமாம், மெரினா பீச்லேருந்து நாங்கள் அப்படியே வந்து பாண்டிச்சேரி பீச் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருந்துச்சு பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் நாங்கள் குடித்த டீயும் சூப்பர். அந்த பீச் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல், செம்ம க்ளீனாக இருந்துச்சு பீச்சு. யார் இருக்கலாம் என்னென்ன பிடிச்சிருந்துச்சு? டாடா எக்ஸ்ட்ரா கார், சூப்பர் கார், செம்மையா டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இப்போ நம்ம சென்னை போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு வந்து பாய் சொல்லிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிச்சேரியிலேருந்து சென்னை வந்தாச்சு. சென்னையை வந்துட்டு நம்ம வழக்கமாக சாப்பிட்ற மதுரை பாண்டியன் மெஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஸ்பெஷலாக வந்து இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி உங்களோட அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. ஹாப்பியாக ஃபினிஷ் பண்ணுறோம். ஆமாம், சாப்பிட்டு நிறைய அதுவும் மத்தியானமும் வாழை இலையில சாப்பிட்டோம். இப்பயுமே வந்து வாழை இலை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். வீட்டில் 6 வாழை இலை. வீட்டில் 6 வாழை இலை வேறு இருக்குது. அது நாளைக்கு மதியானம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த பயணம் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து நீங்கள் எல்லாருமே வந்து லாங் ட்ரிப் வந்து கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி எல்லாருமே செம்ம சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபேமிலியாக போங்க, எதுவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. பட் ஆனால் நீங்கள் ஃபேமிலியாக போகும்போது வந்து நிறைய அனுபவங்கள் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே,
இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்னியாகவும் ஒரு டைட்டிலே வந்து ஃபன்னியாக சூஸ் பண்ண காரணம் என்னென்னா, ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை வந்து உங்கள்கிட்ட தான் காட்டணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு சூஸ் பண்ணி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஒன்றா எல்லாருமே போகும்போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா டெவலப் ஆகும். உங்கள் பிள்ளைங்களும் வந்து அடுத்தடுத்து ஸ்டேஜ் அவங்க வளரும் போது அவங்களுமே வந்து இந்த மாதிரி ஃபேமிலி ஸ்ட்ரக்சருக்குள்ளே வளர்கிறதுக்கு அவங்க விருப்பப்படுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கடைசியாக நம்மளை வந்து ஷூட் பண்ணது பார்த்திங்கன்னா என்னோடய மாமா பையன் ஜாஷ்வா தாமஸ் மனோ, இவர் தான். தேங்க்யூ.